ஆனால் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி அந்த கிராமங்களுக்கெல்லாம். பெரிய ஹீரோயின் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க கேட்ட பட்ஜெட் வந்து எங்கள் கேட்ட சம்பளம் எங்கள் பட்ஜெட்டை விட அதிகம். தேட்டருக்காரங்களே நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்ட்னாலே கொடுக்காத ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. எதுக்கு நீங்கள் ஜாதி படங்கள் ஏன் ஜாதி படங்கள் எடுக்காம ஃபிலிம் கிளிக் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நமது படத்தோட இயக்குனர் வெண்பா கதிரேசன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகி நிறைய விமர்சனங்கள் நல்ல நல்ல விமர்சனங்கள் பார்த்தோம். அதுக்கு என்னோட சார் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கதை ஒன்லைன் ஒரு விஷயம் இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு கதை? நம்ம எப்போ முன்னாடியே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த என்னன்னா அரசியல் சம்மந்தமாக நிறையா படங்கள் வந்தாலும் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து சொன்ன படங்களை கம்மி. லோக்கல் பாடி எலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மண்டேலா சில படங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் தொகுதி ஏரியாவை பற்றி பேசின படங்கள் வரலன்றவங்க தான். ஸோ இந்த ஐடியா வந்து ப்ரொடியூசர் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சதுனால இதை நம்ம இந்த உடனே இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இது இந்த மாதிரி வந்து. என்ன காரணம் அந்த மாதிரி ஸ்டோரி பண்ணுறதுக்கு? என்ன காரணம்? முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு சின்ன பட்ஜெட் படம். ஒரு கனமான கதையை தான் சொல்லணும். முதல்ல நம்ம வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையை சொல்லணும். கதை தான் நமக்கு மெயினாக இது பண்ணுறதுனால அதுக்காக இந்த கதையை அவர் நாங்கள் 2-3 கதை சொன்னோன்னே இந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லலை. ஸோ ஒரு ஹீரோயின் பேஸ்டு கதையாக இந்த கதை நம்ம ஸ்டோரியை இதை பண்ணிடலான்னு சொல்லி அவர் தான் ஊக்கம் கொடுத்தாரு. ஸோ 2-3 ஒரு ஆப்ஷன்ஸில் இது நம்மளுக்கு அவருக்கு பிடிச்சதுனால தான் எங்கள் ரவினை வந்து இதை ஓகே பண்ணி அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி லோக்கல் ஏரியாவில் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த ஆண்ன்ற ஒரு விஷயம் தாக்கம் நிறைய இருக்கும். எலெக்ஷன் பக்கம் நிற்கிறது, ஒரு பெண்ணை வேட்பாளராக நிற்க வச்சு அதை பண்ணுறது ரொம்ப கம்மியான விஷயம்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக அந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வரணும்னு நினச்சிங்க? ஒரு பெண்ணுன்ற ஒரு விஷயம். இதில் பெண்ன்ற விஷயத்தை விட ரிசர்வ் தொகுதி தான் ரொம்ப நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ரிசர்வ் தொகுதி இப்போ ஒரு ஆதிக்க சாதிகள் வாங்குற ஒரு இடத்துல அந்த தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதினா என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எதிர்த்து இந்த படத்தோட ஹீரோயின் கதாநாயகி என்ன பண்ணுறான்ற மாதிரி தான் கதைக்கும். அதில் இந்த பெண்களோட சக்தியையும் வலிமையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஸோ மெயின் டார்கெட்டு அதுதான். அதில் சேர்த்து பெண்கள் விஷயமாக சொல்லியிருக்கோம். ஓகே. படம் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும்போது ஏன் என்ன காரணம்? ஜாதின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த படம் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இருக்கிறதுக்கு சொல்லி தானே ஆகணும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இல்லை, அது இருக்கிறதுனால நம்ம நேரில் பார்த்தது படித்தது பணம்ன்ற அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா? அதுவும் முந்தைய நடந்த அதோட முடிச்சு போனால் கூட அது எதுக்கு பழச கலர்னு சொல்லி நிறைய சொல்லலாம். இப்போ கரண்டில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை சரி பண்ணணும்ல, அதை நம்ம சொல்லணும்ல. ஏன்னா இங்கே சென்னையில் நிறைய பேர்த்துக்கு இந்த நம்ம எல்லாத்துக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனாக தெரியும், எம்பி எலெக்ஷனாக போகணும். இங்கே பெருசாக அதை பற்றியான விழிப்புணர்வுலாம் இருக்காது. ஆனால் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி அந்த கிராமங்களுக்கெல்லாம். அது நடக்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அதில் ஒரு சின்ன பகுதி தான் நம்ம அதை காட்டி இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வச்சனால படத்துக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜாக மாறிச்சா? படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு? அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. அன்றைக்கி ப்ரெஸ் போட்டதாக ஒன்று கேள்விவிட்டாலும் அவங்களே படம் பார்த்தா அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, இது ஒரு ஏன்னா எல்லா ரிவ்யூவர்ஸும் நல்ல இது சொல்லப்பட வேண்டிய கருத்து தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சப்போர்ட்டிவாக தான். பத்திரிகை நிருபர்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த படத்துக்கு. படத்துக்குனாலும் நல்ல விமர்சனங்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயம்னா எல்லாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது எதுக்கு சினிமாவுக்கு எடுக்க வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சாங்க. அப்புறம் இந்த ஆணவ கொள்ளைன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும் விஷயம், நம்ம இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு நமக்கும் மனசங்கடுற மாதிரி படுற மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஆக்சுவலாக அன்னைக்கு படம் பார்த்து வெளில வந்தாங்க. அவர் வழக்கமாக அந்த அடிக்கடி இப்போ சமீபத்தில் நிறைய அந்த ஜாதி படங்கள்லாம் வர்றதுனால அந்த நிருபர் வந்து கேட்டாரோ என்னமோன்னு தெரியலை. எதுக்கு நீங்கள் ஜாதி படங்கள் ஏன் ஜாதி படங்கள் எடுக்காம? அப்படி இல்லை. அவருக்கு ஜாதி படங்கன்னா ஒரு ஜாதியை உயர்த்தி ஒரு ஜாதி தாழ்த்து சொன்னால் தான் அது ஒரு ரொம்ப இந்த மாதிரி ஜாதி படங்கள் எடுக்கக்கூடாதுன்றது என்ன கண்டென்ட் நம்ம சொல்கிறோன்றதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த சலசலப்பு இருந்துச்சு. அப்புறம் அது சரியாயிடுச்சு. மற்றவங்கெல்லாம் அது சப்போர்ட்டை பேசி சரி பண்ணியாச்சு. அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. அவர் அது புரியாமல் அது
கோவப்பட்டேன். படத்தில் இருக்கிற கேஸ்டிங்ஸ் எல்லாம் எடுத்து போகும்போது நிறைய அன்னோனான ஃபேஸ் உட்கார வச்சு நடிக்க வச்சுருக்கும் போது ஏன் என்ன காரணம் அந்த மாதிரி முகங்களை நடிக்க வைக்கிறது? இந்த கதைக்கு மெயினாக அந்த மாதிரியான முகங்கள் தேவைப்பட்டுச்சு முன்னு. ரெண்டாவது நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், பெரிய ஹீரோயின் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க கேட்ட பட்ஜெட் வந்து எங்கள் கேட்ட சம்பளம் எங்கள் பட்ஜெட்டை விட அதிகம் படத்துக்கு. அதனால் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் 2-3 இடத்துல கதை சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்கள் ஏன்னா நாங்கள் கொடுத்து அதனால நாங்கள் இந்த ஏன்னா மெயினாக ஹீரோயின் மட்டும் பெருசாக பிளான் பண்ணலான்னு நினச்சோம். பட் எங்கள் பட்ஜெட் பிரச்சனைனால தான். மற்றபடி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நாங்கள் ஊரில் இருக்க அதே மாதிரி ஆட்கள் வேணும் தான் நாங்கள் ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டோம். ஊர் ஆட்கள் தான் வேணும். ஏன்னா அதுதான் லைவாக இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ தப்பாக பேசினாலும் அது லைவாக இருக்கட்டும். அந்த ஊர் மக்கள் எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்களோ பழகுவாங்களோ அதே மாதிரி லைவாக நடக்குன்னு தான் பிளான் பண்ணது. ஹீரோயின் மட்டும்தான் நாங்கள் வந்து அதுவும் ப்ரொடியூசர் தான் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அதை ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரெஃபர் பண்ணார். பார்த்தோன்னா அந்த முகம் வந்து ஒரு திராவிட ஒரு டோன் இருந்துச்சு. சரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற டோனு. பிரியாமணி லுக்கில் வேறு ஒரு ப்ரொஃபைலில் பிரியாமணி லுக் வேறு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொன்னோம். அப்புறம் இங்கே வந்து டெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் மதுரையில் போய் அதுக்கான ட்ரைனிங் வீடு பிடிச்சி கொடுத்தாரு ப்ரொடியூசர். ஒரு வீடு எடுத்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்துட்டோம். அங்கே எடுத்து என்னோடய டீமோட போய் டெய்லி அதுக்கு ரிஹர்சல் கொடுத்து ஒரு 20 நாள் அது ரிஹர்சல் கொடுத்து எப்படி நடக்கணும் எப்படி பேசணும். ஏன்னா ஃப்ரேமில் கொண்டு போய் நம்ம லேட் பண்ண ஷூட்டிங், அதனால் அதுக்கு பக்கா ட்ரைனிங் பண்ணி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனோம். அதனால் முதல் 10 நாள் கூட அந்த அவங்க இல்லாத காட்சியை தான் எடுத்தோம் பிளான் பண்ணி. ஏன்னா முதல் 10 நாள் அங்கே வச்சு ஷூட்டிங் வேடிக்கை பாருமா அது என்ன நடிக்கிறாங்க என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி 10 நாள் அதுக்காகவே நாங்கள் வேறு ஷெட்யூல் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட ஷெட்யூலு ஆனால் வந்துருச்சு டோட்டலாக இருந்துச்சு. டெய்லி ஷூட்டிங்கை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ரிஹர்சல் பண்ணிக்கோ பழகிக்க பேசிக்கோங்க அதுக்காகவே பிளான் பண்ணோம். அதனால் பக்காவாக ட்ரெயின் பண்ணோம். மற்றவங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அங்கங்கே சீரியல் நடித்தவங்க இருந்தாங்க. பெரும்பகுதி ஊர் மக்கள் தான். இந்த படம் நம்ம எடுக்கிறோம், ப்ரொடியூசர்லேருந்து ஒரு பட்ஜெட் வாங்கி இந்த படத்தை எடுக்கிறோம். இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். கரெக்டாக சேர்த்துட்டிங்களா படத்தை? நம்புகிறோம் அப்படி. ஓகே, அது மக்கள் தான். அது இப்போ தான் ஒரு வாரம் கூலி வந்தனால மற்ற படங்களும் எல்லா படமும் எல்லா தேட்டர்லையும் அதுதானே போடுறாங்க. இன்னும் சேரணும், போய் சேரலை. ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம ஒரு நல்ல படம் நல்ல சப்ஜெக்ட் வச்சு படத்தை வச்சிருக்கிறோம் போது தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காத ஒரு அது பிரச்சனை இருக்குது. ஓகே, அது என்ன ஒரு இயக்குனராக உங்களோட மனநிலை எப்படி? கஷ்டமாக தான் இருக்கும். என் மேலே ஆசை தான் எல்லாரும் பார்க்கணும். தேட்டர் கிடைக்காத சில சமயங்கள் அங்கங்கே இப்போ தேட்டருக்காரங்களே நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்ட்னாலே கொடுக்காத ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு நியூ கமருக்கோ நியூ ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு நியூ டைரக்டருக்கோ ஸ்ட்ரகிளிங் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு ப்ரெஸ் எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போனது ப்ரெஸ் ஆட்கள் தான். ஸோ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எழுதி இதை கொஞ்சம் கொண்டு போனது அவங்களுக்கு தான் பயங்கர நன்றி சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கட்டும், நல்ல ஸ்கிரிப்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களால மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அது இருக்குது, இல்லாமல் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இப்போ நல்ல நல்ல ஸ்டோரிஸ் அடுத்தடுத்து வரவங்களுக்கு ஒரு இயக்குனராக இருந்து நீங்கள் நிறைய விஷயம் இந்த படம் மூலமாக சந்திச்சிருப்பீங்க. ரிலீஸ்க்குன்ற போது என்ன விஷயம்லாம் சந்திச்சிங்க? ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த நீங்கள் ஒரு படம் சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்ற போது இந்த மாதிரி தப்புகள் மட்டும் நான் அடுத்த ரிலீஸில் அப்போ பண்ண மாட்டீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன்னா, நம்ம எடுத்தோடனே நமக்கு வந்து பெரிய பட்ஜெட்டோ பெரிய ஆர்டிஸ்ட்டோ நமக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டு நம்ம கிடைக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஜெயிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப ப்ரிப்பராக பிளான் ஆகணும். இப்போ இந்த படம் வந்து 25 days ஷூட்டிங் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கான இது வந்து என்ன சீரியல் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஒரு பிளானிங். ஸோ நல்ல பிளானிங்கோடு போகணும். முதல் படுக்கிற டைரக்டருக்கு ரொம்ப பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ பிளானிங்கோடு போனால் தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை நல்லபடியாக எடுத்து கொடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் விஷயங்கள் வந்து அது ப்ரொடியூசர்ஸ் தான். அது நம்ம நல்ல படங்கள் நல்ல விளம்பரப்படுத்தம் ரீச் பண்ணால் அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு. உங்களை வியப்புக்குள்ளாக்குன இயக்குனர்கள் பட்டியல் ஏதாச்சும் இருக்கா? எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னா யார் சொல்லுவீங்க? அப்போ தனிப்பட்ட எல்லா இயக்குனர்களும் இருக்குது. தமிழ் சினிமா எல்லா இயக்குனரும்
எல்லா பேர் படமும் எனக்கு பிடிக்கும். எல்லாத்துலேருந்து ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கலாம். ஓகே. நிறைய எல்லா டேரக்டரும் பிடிக்கும். ஓகே. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணலாம்? ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. கூடிய விரைவில் அது நடக்கும். நல்லபடியாக. சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும், அதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு என்னோட சார்பாக ஃபிலிம் ஃபிளிக்ஸ் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.